பாகம் 28:3-14 is for us through the blood of Jesus. இந்த promises எல்லாம் கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும். இந்த வாக்குத்தத்தங்கள் உபாகமம் 28:3-14 மட்டும் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆகிவிட்டன. ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் மரித்த போது தேவனுடைய எல்லா கட்டளைகளை நிறைவேற்றியது மாத்திரமல்ல, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்தும் நம்மளை விடுதலையாக்கிட்டாரு. அதனால தான் கலாத்தியர் 3:13 சொல்லுது. எடுத்துக்கொள்வோமா அந்த வசனத்தை? Galatians chapter 3 verse 13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, அந்த 15 கீழே வர எல்லா சாபத்தையும் இயேசு நமக்காக எடுத்துக்கொண்டாருங்க. அவர் மேல கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இனி நமக்கு சாபம் இல்லை, இனி நமக்கு சாபம் இல்லை, இனி நமக்கு சாபம் இல்லை. தெரிந்து கொள்ளுங்க, இயேசு நம்மளை மீட்டு கொண்டார்னா மீட்டு கொண்டா இஸ் a past tense. ஆனா ஆசீர்வாதங்கள்ல இருந்து 3வது வசனத்திலிருந்து 14வது வசனம் மட்டும் அந்த ஆசீர்வாதங்களை தேவன் நம்மளை மீட்டுக்கொள்ள, அந்த ஆசீர்வாதம் இன்னும் நம்மளுக்கு அப்படியே தான் இருக்கு. அதனால தான் நம்ம தேவனுடைய ஆசீர்வாதங்களை தப்பித்துக் கொள்ள முடியாது. நம்ம தேவனுடைய ஆசீர்வாதங்கள்ல இருந்து நம்ம தப்பித்துக் கொள்ள முடியாது. we can never escape God's blessings. God, ஏன் தெரியுங்களா? தேவன் நம்மளை ரொம்ப நேசிக்கிறதுனால நம்ம ஆசீர்வதிக்கணும்னு தான் தேவன் காத்துக்கிட்டு இருக்காரு. இங்க காலையில புது கிருபை தராருங்க, சூரியனை நமக்காக உதிக்க செய்யறாருங்க. நம்ம மேல உள்ள பிரியத்தை பாருங்க பிரியமானங்களே. நம்ம தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை பாருங்க பிரியமானங்களே. இது அளவில்லா அன்பு, ஆழமான அன்பு. நம்மளுடைய சுய இது கெட்டாது, ஆனா இதை நம்ம தியானிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுதந்திரிங்க. தேவன் இப்ப என்னப்பா கேட்கிறாரு? உங்களுக்கு பிடிச்சிருக்காத ஆசீர்வாதம் எடுத்துக்கோங்கன்னு தேவன் சொல்றாரு. ஆமென். எடுத்துக்கோங்கன்னு தேவன் சொல்றாருங்க. எடுத்துக்கோங்க. கிறிஸ்து மூலமா நீங்க அதை எடுத்துக்கொள்றீங்க. கிறிஸ்து மூலமா தகுதி ஆயிட்டீங்க இந்த ஆசீர்வாதங்களுக்கு. ஹல்லேலூயா. படிங்க. ஒவ்வொரு நாள் வாசனை எதெல்லாம் உங்களுக்கு சொந்தமாயிடுச்சோ படிங்க. பழைய ஏற்பாட்டோட நல்ல வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு கிறிஸ்து மூலமா சொந்தமாயிடுச்சா படிங்க. பிள்ளைகள் வைத்திருக்கிறவங்க பிள்ளைகள் மேல அறிக்கை செய்யுங்க தலையில வச்சு. எங்க தேவ வார்த்தையே பேசுவோம் பெரியமானுகளே. சோ பிள்ளைங்க மேல கோபமா திட்டுறதுக்கு வார்த்தை எல்லாம் இருக்காது, எல்லாம் வெளியாயிடும் நம்மகிட்ட இருந்து. ஏன்னா பிள்ளைங்க செய்யற சேட்டை நம்மளுக்கு தாங்க முடியாதுதான் சம்டைம்ஸ். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை தேவ வார்த்தையை வச்சு ரிப்ளேஸ் பண்ணிடுவோம். சொல்ல தேவ வார்த்தை தான் அதுக்கு மேல வரும். they are blessed. நம்ம செய்யற ராங்கித்தனம், நம்ம செய்யற திருட்டுத்தனம், நம்ம செய்யறது தேவன் தெரியாது இருக்கு. அவர் நம்ம மேல கிருபையா இருக்கிறாரு, நம்மளை ஆசீர்வதிக்க தான் காத்துட்டு இருக்காரு. இனி நமக்கு தண்டனை இல்லைங்க, தண்டனை இல்லவே இல்லை பெரியமானங்களே. எடுத்துக்கோங்க. 3-14 வசனம் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்க எடுத்துக்கோங்க. தைரியமா பேசுங்க. கிறிஸ்து மூலமா உங்களுக்கு சொந்தமாயிட்டு. ஸோ இதுதான் தேவனுடைய கிருபைங்க, இதுதான். ஆமென். ஸோ இப்போ நமக்கு நியாயப்பிரமாணம் இல்லை, இப்போ நமக்கு நியாயப்பிரமாணம் இல்லை, இப்போ நமக்கு நியாயப்பிரமாணம் இல்லை, இப்போ நமக்கு கிருபை மாத்திரமே, இப்போ நமக்கு கிருபை மாத்திரமே, இப்போ நமக்கு கிருபை மாத்திரமே. ஸோ தேவனிடத்துல என்னெல்லாம் இருக்குங்க? தேவனிடத்துல தயவு நிறைய இருக்கு, தேவனிடத்துல ஆரோக்கியம் நிறைய இருக்கு, தேவனிடத்துல சமாதானம் நிறைய இருக்கு, தேவனிடத்துல ஜெயம் நிறைய இருக்குங்க, தேவனிடத்துல செழிப்பு நிறைய இருக்கு, தேவனிடத்துல ஞானம் நிறைய இருக்கு. இந்த ஞானத்தை ரொம்ப நம்ம கேட்கணும், ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும். ஞானம் நம்மளை நிரப்ப ஞானமாய் நடந்து கொள்வோம் எல்லா விஷயத்திலையும். ஞானத்துக்காகவே நம்ம எங்கேயுமே ஓட தேவையில்லை, தேவன்கிட்ட கேட்டாலே போதும். நீதிமொழிகளை புத்தகத்தை நம்ம வாசிச்சாலே போதுங்க. ஞானத்தால் நிறையவே நீங்க நிரப்பப்படுவீங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ வா, எடுத்துக்கோ. இதோ நான் உனக்கு கொடுக்குறேன். இப்போ தேவன் அப்படிதான் இருக்கிறார். ஆனால் அநேக ஜனங்கள் அதை கேட்கறது இல்லை. அநேக ஜனங்கள் அப்படியே கொடுப்பாரேன்னா அவங்க பார்த்துருக்கிறதுனால. ஸோ நான் உங்களுக்கு போதிக்கிறது கிறிஸ்துவை பாருங்க. கிறிஸ்து உங்களை தேவனோட ஆசீர்வாதத்துக்கெல்லாம் தகுதியாக்கிட்டாரு. ஸோ அவர் தகுதியானபடினால அவருக்குள்ள நீங்க இருக்கிறதுனால பிதாவாகிய தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நீங்க தகுதி ஆகிட்டீங்க. இனி தேவன் உங்க மேல கோபமே பட போவதில்லை. ஏன்னா கோபாக்கின எல்லாமே இயேசு மேல அப்பவே தேவன் போட்டாரு. அதனால தான் வரப்போகிற கோபாக்கினையிலேருந்து தேவன் நம்மளை தப்பிக்க இயேசு நமக்காக வராருங்க. ஹல்லேலூயா, ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 1:10 நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அது நல்லா எழுதி தெளிவா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஸோ நம்ம கிறிஸ்தவங்கள்லாம் ஆயத்தம் தான். இப்போ என்ன தெரியுங்களா? எவ்வளவா தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்களைங்க உங்களால் விசுவாசிக்க முடியும். தேவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை எவ்வளவா உங்களால் விசுவாசிக்க முடியும், அதுதான் முக்கியம். நீ சரியா உன்செல்ஃபை செக் பண்ணி பாரு. நீ சரியா வாழ்றியா? தேவனோட ஆசீர்வாதத்துக்கு நீ சரியா ஜெபிச்சியா? சரியா வேதத்தை வாசிச்சியா? சரியா செஞ்சியா? அது செஞ்சியா? நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவங்க. ஆனா அப்படி இல்லை. நம்ம கிறிஸ்து மூலமா கிறிஸ்துவ விசுவாசிக்க நமக்கு இந்த போதனை இல்லை. நம்ம
தகுதியாயிட்டோம் தேவனோட ஆசீர்வாதம். நம்ம சரியா இருக்கிறோம் தேவனோட. நம்ம பிதாவாகிய தேவன் நம்மளை இயேசு மூலமா நம்மளை ஒப்புரவாக்கிட்டாரு. இனி தேவனுக்கும் நமக்கும் எந்த இடைவெளியும் இல்லை. இனி தேவன் நம்ம கிட்டே தான் இருப்பார், நம்ம கூடவே தான் இருக்கார், நம்ம கூடவே தான், உள்ளுக்குள்ளே தான் தேவன் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே தான் இருக்கும். தேவன் நம்மளை விட்டு வெளியாகி போக மாட்டாரு. நமக்குள்ள வந்தவர் தான். ஆமென். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் வெளியானாரு, ஆனா புதிய ஏற்பாட்டில் தேவன் வெளியாகவே மாட்டாரு. இந்த சத்தியத்துல சிறப்படுங்க பிரியமானங்களே. பிள்ளைகளுக்கு போதிக்கும் பொழுது கூட, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது கூட இந்த சத்தியத்தை போதித்து கொடுங்க. பிள்ளைங்க நல்லா இயேசு குறித்து, அவருடைய அன்பை குறித்து தெளிவடைவாங்க. தேவன் மேல நல்ல விசுவாசம்னா என்ன தெரியுங்களா? தேவன் மேல வைக்கிற விசுவாசம் என்ன தெரியுங்களா? தேவன் மேல நீங்க வைக்கிற நல்ல அதிர்பிராயம். இந்த நல்ல அதிர்பிராயம் எப்ப வரும் தெரியுங்களா? நீங்க நல்ல செய்தியை கேட்கும் பொழுதுதான். எவ்வளவா அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக உங்களால் விசுவாசிக்க முடியும். அப்பனா அவருடைய ஆசீர்வாதங்கள், தேவன் இனி எனக்கு ஆசீர்வாதம் தான் வச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதங்களை எவ்வளவா உங்களால விசுவாசிக்க முடியும்? அதுதான் இப்போ உள்ள கேள்வி. நான் சொன்ன வெறும் பணம் ஒண்டி ஆசீர்வாதம் இல்லை. ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், இதெல்லாம் நமக்கு ரொம்பவே வேணும். ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம் இருந்தா உங்களுக்கு ஆரோக்கியம் தானே வந்துடும். ஆமென். சந்தோஷம் இருந்தா ஆரோக்கியம் தானே வந்துடும். இந்த கவலையோ, இந்த டென்ஷனோ, இந்த ஆத்திரமோ, இந்த கோபமோ, இதுதான் தேவனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கெடுக்குது. அதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் வியாதி. தேவன் சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க? ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க, கோபப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க நினைச்சது நடக்கல, நீங்க நினைச்ச மாதிரி நடக்கல, ஆத்திரப்படாதீங்க. எல்லாமே நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அன்றியும் அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு சகலமும், அவரை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குதான். இப்போ உங்க மைண்டை அப்படிதான் நீங்க கொண்டு வரணும். எனக்கு எல்லாம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. ஆமென். விசுவாச வார்த்தையை பேசுகிறவங்களா இருங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாக்கு தத்தங்களும் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. வேதத்தில் உள்ள பழைய ஏற்பாட்டின் வாக்கு தத்தங்களும் புதிய ஏற்பாட்டின் வாக்கு தத்தங்களும் எல்லாமே கிறிஸ்துக்குள் ஆம் என்று இருக்கு. கிறிஸ்துக்குள் இருக்கிற நாம் என்ன சொல்லணுமா? நீங்க கிறிஸ்துக்குள், நான் கிறிஸ்துக்குள் இருக்கிறபடியா நம்ம என்ன சொல்லணும்? ஆமென்.